தண்ணி தெரியுமா இந்த சரபங்கா நதி மூலம் கடல்ல போய் கலக்குது? 4 டிஎம்சி. டிஎம்சினா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் வாட்டர். அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஒரு பாட்டில் வாட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு லிட்டர் பாட்டில் பார்த்துருக்கீங்களா எவ்வளவு பெருசு இருக்கும்? அத மாதிரி ஒரு 28,000 கோடி பாட்டில் வந்து தண்ணி இருந்தா அது 1 டிஎம்சி தண்ணி. அந்த அளவுக்கு தண்ணி, நிறைய தண்ணி. அவ்வளோ தண்ணி எங்க போகுது? கடலுக்கு வீணா கலக்குது. அதுல 1 டிஎம்சி தண்ணி இருந்தா சேலம் நகராட்சி முழுக்க தண்ணீர் பிரச்சனையே கிடையாது. சேலம் நகராட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 15 லட்சம் பேருக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும், விவசாயத்துக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். ஆனா இந்த திட்டத்துக்கெல்லாம் என்ன சொல்றாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்துல? காசு இல்ல. இங்க பாத்தீங்கன்னா வாத்தியாருங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. வாத்தியார்கள் போராட்டம் செய்யறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் செய்கிறார்கள். துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் கும்பலா எல்லா ஊர்லயும் போராட்டம் செய்யறாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், அவர்களுக்கு சம்பளம் இல்லை என்பதால் அவங்க போராட்டம் செய்யறாங்க. இப்படி எல்லாரும் சம்பளம் இல்லைன்னு போராட்டம் செய்கிறார்கள். அதே போல இவங்க என்ன சொல்றாங்க? தடுப்பணை கட்டுவதற்கோ இந்த நீர் திட்டங்கள், இந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு எல்லாம் காசு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அது சுத்த போய். ஏன் தெரியுமா? நீங்களே அந்த காசை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு 400 கோடி, 500 கோடி, 600 கோடி ரூபாய் இருந்தா போதுமா இந்த நீர் திட்டங்களை செய்வதற்கு? ஆனா இங்க சேலம் மாவட்டத்துல இந்த காசை எப்படி நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மாக் கடையில 4 லட்சம் ரூபாய் சேல்ஸ். டாஸ்மாக் கடை இங்க இருக்கா? இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. நிறைய 194 டாஸ்மாக் கடைகள். அது மட்டும் இல்லாம அதை விட பஸ் ஸ்டாண்ட்ல டாஸ்மாக் கடை, எங்க போனாலும் டாஸ்மாக் ஒயின் ஷாப். அது இல்லாம சந்தில எல்லாம் கடை திறந்துட்டாங்களா? சந்தில கடை இருக்கா? உங்க ஊர் சந்தில கடை இருக்கா இல்லையா? இருக்கிறது. அப்ப ஒரு கடையில 4 லட்சம் ரூபாய். ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய்க்கு சேலம் மாவட்டத்தில் குடிக்கிறாங்க. அதுவும் நியூ இயர் வந்து போச்சா? ஜனவரி 1ஆம் தேதி என்ன புத்தாண்டுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? கோயிலுக்கு போனீங்களா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டீங்களா? புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்களா? லீவுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ஜாலியா இருந்தாங்களா? ஆனால் சேலம் மாவட்டத்தில் அந்த புத்தாண்டுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு ஒயின் ஷாப்ல சேல்ஸ். 10 கோடி ரூபாய். பொங்கல் வந்து போச்சே, அதுல 4 நாட்கள் பொங்கல், அதுல 3 நாள் கடை திறந்தது. அப்ப சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோடி ரூபாய்க்கு ஒயின் ஷாப்ல சேல்ஸ் தெரியுமா? 39 கோடி ரூபாய். அதாவது 4 நாள்ல 39 கோடி ரூபாய்க்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் மக்கள் போய் ஒயின் ஷாப்ல செலவு செய்திருக்கிறாங்க. என்ன அநியாயம்! யார் பணம்? ஆமா, அது யார் பணம்? வீட்டு பணம். நீங்க உங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்காக சேர்த்து வச்ச பணம், நீங்க புது வீடு கட்டணும் என்று சேர்த்து வச்சிருந்த பணம், உங்க பெண்ணு கல்யாணத்துக்கோ இல்ல புள்ள கல்யாணத்துக்கோ இல்ல பேரம்பேத்தி கல்யாணத்துக்கோ சேர்த்து வைத்திருந்த பணம் மொத்தம் டாஸ்மாக்ல போயிடுச்சு. அதுவும் 3 நாள்ல 40 கோடி ரூபாய். ஆண்டு வருமானம் எவ்வளவு தெரியுமா? சேலம் மாவட்டம் ரொம்ப கிங்கு போல இருக்குது. ஏன் தெரியுங்களா? நிறைய காசு புழங்குதுன்னு நினைக்கிறேன். மத்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்டு வருமானம் டாஸ்மாக்ல வந்து 500 கோடி 700 கோடின்றாங்க. இங்க மட்டும் 2700 கோடி ரூபாய்க்கு குடிக்கிறாங்க வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு டாஸ்மாக்ல சேலம் மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு மட்டும் வர காசு 2700 கோடி. நான் கேக்குறேன், 2700 கோடி இந்த மக்கள் வந்து டாஸ்மாக் குடுக்குறாங்கல்ல, அதுல ஒரு 500 கோடி எடுத்து இந்த மக்களுக்கு திருப்பி செஞ்சா என்ன? ஏன் செஞ்சா என்ன செய்யுது? அந்த நீர்த்திட்டங்கள் சரபங்கால தடுப்பணைய கட்டுங்க, தண்ணி எல்லா ஊருக்கும் கொடுங்க, சரபங்கா ஆற சுத்தப்படுத்துங்க. ஏன் சாக்கடை தண்ணி கலந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஏன் கேக்குறேன். ஓமலூர் மக்களுக்கும் மேட்டூர் மக்களுக்கும் சேலம் மக்களுக்கும் சாக்கடை கலந்த தண்ணி தான் குடிப்பீங்களா? ஏற்கனவே டாஸ்மாக்ன்ற விஷத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்தாங்களா இல்லையா? ஒயின் ஷாப் மூலம்
டாஸ்மாக் என்ற விஷத்தை குடுக்குறீங்க, அது இல்லாம தண்ணிலையும் விஷத்தை கலந்து குடுக்குறீங்களே, மனசாட்சியே கிடையாது ஆட்சியாளர்களே உங்களுக்கு. 2700 கோடி இந்த மாவட்டத்து மக்கள் மட்டும் வருடத்துக்கு ஒரு வருடம் முழுக்க 2700 கோடி ரூபாய் வருவாயை டாஸ்மாக் மூலம் ஈட்டுகிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும். அந்த 2700 கோடி ரூபாயில ஒரு 500 கோடி ரூபாயை கொண்டு போய் இந்த மக்களுக்கு ஒரு வருஷம் செலவு செய்துதான் நல்ல தண்ணி குடிச்சிருப்பாங்களே அவங்க பசங்க இல்லையா? நல்ல தண்ணி குடிச்சிருப்பாங்களே, அதுக்கே வழி பண்ணல நீங்க.